ஹாய் நான் ஜிஷாம் ஷாவை செல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று கானா வினோத்துக்கு விஜய் டிவி 18 லட்சம் கொடுத்தது தான் உங்களுக்கு தெரியும். அந்த கானா வினோத் விஜய் டிவிக்கு 5 கோடி கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். டைட்டில் வின்னரா வர வேண்டிய ஒரு நபரை சூழ்ச்சியின் காரணமாக மணி பாக்ஸோட அனுப்பியிருக்கிறாங்க பிக் பாஸ் டீம். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் இன்னும் அனலைஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். அது மட்டும் இல்லாம முதுகில் குத்திய அரோரா, இது எல்லாத்த பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி வந்து டைட்டில் வின்னரா இருக்க வேண்டிய நபரை மணி பாக்ஸோட அனுப்பிட்டாங்களோ அதே மாதிரி நீங்க உங்க கம்பெனில பெரிய வேலையில இருக்க வேண்டியது இருந்திருக்கும். ஆனா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லாதனால சின்ன வேலையில இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா இங்கிலீஷை வந்து தமிழ்ல வந்து கத்துக் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. காலையில ஒரு 15 நிமிஷம், நைட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த ஏஐ மூலியமா ஸ்மார்ட்டா இங்கிலீஷ் வந்து கத்துக்கலாம். இதன் மூலமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க. நேர்ல பார்த்து என்கிட்டயே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்ட வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு. சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பின் டு டாப்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபார்ம் வச்சிருக்கேன். இமிடியேட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மள எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன் லாஸ்ட் எபிசோட்ல நேத்து அழுக வச்சுட்டாருங்க. அந்த மனுஷனுக்காக தான் நான் வந்து லைவ் வந்து பார்த்தேன். அதாவது இந்த குழந்தைலாம் அழுகும் பார்த்தீங்களா? அப்படி கண்ணு மூடிட்டு அவர் அழுகுறாரு. அத பார்க்கும்போது நமக்கே வந்து அழுகை வந்தது. ஏன் அப்படின்னா, அவருடைய பேக்கிரவுண்ட் என்ன அப்படின்றது தெரியும். அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் நான் வந்து பேசியிருக்கேன். நான் இந்த பிக் பாஸ்ல அவருடைய ஜர்னி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நீங்க தீபாவளி ஒட்டி நான் போட்டிருப்பேன். நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அவர் அழுதது எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இருக்கணும். நான் ஃபைனல் போகணும்னு ஆசையா இருக்கு. ஃபைனல ஃபேஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, எனக்கு இந்த காசு கூட கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. பதட்டமா இருக்கு. என் ஃபேமிலிக்கு வேணும். என் குழந்தைக்கு இந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிதுடித்து போன மாரி தான் வந்து இருந்துச்சு. ரம்யா வந்து கட்டி புடிச்சு அப்படி அழுகுறாங்க. ரம்யாவுக்கு வந்து ஸோ நான் வாங்கல, இவர் வாங்கணும். நான் சொன்னேனே, இவர் போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. பிரவீன் அழுதாரு. வாட்டர்மெலன் அழுதாரு. விக்ரம் அழுதாங்க. அங்க இருக்கிற எல்லா கேரக்டரும் ஆல்மோஸ்ட் வந்து அழுதுட்டாங்க. அரோரா மட்டும் கொஞ்சம் கூலா இருந்த மாரி தெரிஞ்சது. மத்த எல்லாருமே ஒரு அழுத ஃபீல வந்து நம்மளால உணர முடிஞ்சது. அதுல எனக்கு என்ன பெர்சனலா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவின் 24 வயசு. அப்ப அவரே அந்த பீரியட்ல சீசன் 3ல ஃபேமிலியின் கடனின் காரணமாக ஒரு 5,00,000 எடுத்துட்டு போனாரு. அவர் ஒரு யங்ஸ்டர், பேச்சுலர். அவரே அப்படி எடுத்துட்டு போகும்போது ஒரு 40 வயசு மனுஷன் இஎம்ஐ கட்டலன்றாரு, வாடகை கட்டலன்றாரு. நல்லா சம்பாரிச்ச ஒரு மனுஷன் காசு இல்லாம இருக்கக்கூடிய நிலை இருக்கு பார்த்தீங்களா? அது மிக மிக மோசமானதுங்க. அந்த பதட்டத்திலயும், அந்த பயத்திலயும் அவர் அழுக அழுக அந்த விக்கி விக்கி அழுதத வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிருச்சுங்க. வோட்டிங்ல அன்அஃபிஷியல் வோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அதிகமா ஓட்டு வாங்குன நபர் வந்து அவர்தான். அதையும் தாண்டி நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வீக்ல அவர் எந்திரிக்கும்போது நெறைய மக்கள் வந்து கை தட்டுவாங்க. விஜய் சேதுபதியே ஒரு தடவ அவங்க தலையில கிரீடம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அவங்க மனைவி உள்ள போன இடத்துல பெட்டிய மட்டும் தூக்கிறாதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. திவாகர், வினோத் அவங்களுடைய காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்யழகன் காம்போவாவே இருந்தது. அவர் அமித்தோட சேர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டத வந்து நான் விழுந்து விழுந்து வந்து சிரிச்சேன். அப்படிப்பட்ட மனுஷன் கோவம் வந்தாலும் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாப்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அந்த மாரி கோவப்படுவாப்ல, மனசுல பட்டத பேசிருவாப்ல. ஸ்ட்ராட்டஜிலாம் அவர் யோசித்த மாரி எனக்கு தெரியலங்க. நீங்க கமருதீன்ற ஒரு நபருக்கு வந்து ரெட் கார்டு வந்து கிடைக்குது. பிரதீப்க்கு ரெட் கார்டு கிடைக்கும்போது, அங்க வெளிய அனுப்புன நபர்கள் யாரும் கட்டி புடிச்சு முத்தம் குடுக்கலாம் இல்ல. ஆனா கமருதீன் வெளிய போம்போது அழுது, "நீ என் நண்பன்டா, உனக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்டா" அப்படின்னு அவர் பேசினது இன்னைக்கு வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. கட்டி புடிச்சாப்ல, முத்தம் குடுத்தாப்ல. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவர் வெளிய போம்போது அத பார்த்துட்டு அப்படியே லைவ் பார்த்துட்டு அப்படியே நான் உங்கள்ட்ட பேசுறேன். எனக்கே கையெல்லாம் நடுங்குது. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, மத்த சீசன விட இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட்டா வெளிய போயிட்டு உள்ள வந்தவங்க, ஃபைனலிஸ்ட்டாக போகக்கூடிய நபர்கள் மீது வன்மத்த கொட்டுனாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுக்குறாங்கல்ல கண்டஸ்டன்ட்ஸ். அப்படி போம்போதே அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதாவது சைக்காலஜிக்கலா இத பண்ணணும். இதுதான் உங்க வேல. அதுக்காக தான் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலா அனுப்புவாங்க. அதுல பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம், சாண்ட்ரா, கானா வினோத். இந்த 3 பேர்ல ஒரு ஆள நல்லா ஸ்ட்ராங்கா உடைச்சுட்டு, அவங்க மனச உடைச்சு, அவங்கள எப்படியாவது வந்து நீங்க மணி டாஸ்க்ல மணிய எடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் தான் எனக்கு குடுத்த மாரி தெரிஞ்சது. அதுலயும் எந்த சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல உள்ள வந்த நபர்கள்லாம் வன்மத்த வாரி வாரி இறக்குனாங்க. கிலோ கணக்குல இறக்குனாங்க. விக்ரம் மீது வியானாலாம் வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் உடைச்சது மட்டும் இல்லாம, சாண்ட்ராவ ரம்யா மூலியமா வந்து உடைச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனிய உள்ள அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் அவர்களுக்கும், சபரி அவர்களுக்கும் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் உள்ள வந்த மாரி இருக்கும். பிரஜின் அவர்கள் உள்ள அனுப்பியிருந்தாங்கன்னா, சாண்ட்ராவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் உள்ள வந்த மாரி இருக்கும். அப்ப அந்த நபர்களெல்லாம் அனுப்பல. அதே மாதிரி அமித் அவர்கள் உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா, கானா வினோத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் உள்ள வந்த மாரி இருக்கும். ஏன்னா, அமித் இங்கிலீஷ் பேசினதா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து பாடுனதா இருக்கட்டும், உள்ள வந்திருக்கும்போது, அவருக்கு இன்னும் ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்னு தோணியிருக்கும். ஏன்னா, இந்த சூழல்ல விக்ரம் கூட அரோராவோட குளோஸா இருக்காரு. மத்தவங்களோடலாம் கொஞ்சம் குளோஸா இருக்காரு. இப்ப நீங்க கானா வினோத்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கமருதீன் இல்ல.
அந்த ஒரு ஃபீல் வந்து அவருக்கு மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. தனிமையில இருக்காரு இந்த வாரம். இந்த வாரம் பிரவீன் உள்ள அனுப்புனாங்க. பிரவீன் வந்து ரொம்ப க்ளோஸா பழகுன ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு சேனலும், பிபி டீமும் போம்போதே ஃபீட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க போல. நீ மத்தவங்களுக்குலாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா குடு பிரவீன். நல்லா பேசு. ஆனா கானா வினோத்துக்கு பெரிய அளவுல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மைண்ட் கேம். நீங்க மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, நீங்க ஃபைனலிஸ்ட் ஆக போறீங்க, வின் பண்ண போறீங்கன்னா, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம பொறுத்தவரைக்கும் ஒரு எமோஷனல் டிராமா வாரம் வாரம் கிடைச்சா அவங்களுக்கு நல்லது தான். அதற்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து போடுவாங்க. ரம்யா கூட கானா வினோத் கிட்ட பேசும்போது, "நீ கப் அடிப்ப. நீ வோட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்க" அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அரோராவும் பக்கத்துல இருந்தாங்க. இப்போ அரோரா சைக்காலஜிக்கலா நெறைய கானா வினோத் வந்து கைதட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ உள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம டிக்கெட் டூ ஃபினாலே போறோம். ஒரு காம்படிட்டர வந்து காயின வந்து இப்படி செஸ்ல வந்து இப்படி டக்குன்னு தள்ளுவாங்கல்ல. அந்த மாதிரி தள்ளணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து இப்ப கானா வினோத் கிட்ட பேசுறாங்க. இப்ப இருக்கோம். இத்தன பேர் இருக்கோம். இதுல இந்த வாரம் ஒரு ஆள் வந்து வெளிய போயிருவாங்க. மிச்சவங்கலாம் இருந்தாலும் ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னர். அப்ப நம்மள்ல யாராவது ஒருத்தவங்க வெளிய போயிருவோம். ஒரு ஆள் தான் வின் பண்ண போறோம். மத்தவங்களுக்குலாம் வந்து காசே கிடைக்காதே! நான் டிக்கெட் ஃபினாலே போலன்னா காசு எடுத்திருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசுறாங்க அப்படின்னா, ஒரு மண்டைய வந்து கழுவுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமே வந்து லைட்டா போய் மண்டைய கழுவிருப்பாங்க. "நீ எடுக்கிறியா? நான் எடுக்க போறேன், நான் எடுக்க போறேன், நான் எடுக்க போறேன்." எங்கெல்லாம் கானா வினோத் இருக்காரோ, அந்த இடத்துலலாம் லைவ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்காரோ, அங்கெல்லாம் போய் வந்து தூவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி அத பக்கத்துல போய் முத்தம்லாம் குடுத்தாங்க. அவங்க எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சுட்டாங்க. சைக்காலஜிக்கலா எடுக்க வச்சுட்டாங்க. எடுக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது ஒண்ணு இருந்தது. இத 2 விதமா பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப அரோரா இப்படி வந்து மைண்ட் கேமும் ஆடியிருக்கலாம். எனக்கு வந்து பிக் பாஸ் டீமு ஒரு 9 சீசனா பார்த்துட்டு இருக்கேன். விஜய் டிவி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு மீடியா பெர்சனா வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இத விஜய் டிவியும், பிக் பாஸும் சேர்ந்தும் ஒரு மைண்ட் கேம் ஆடியிருக்கலாம். எப்படி அப்படின்னா, பிரதீப் அப்படின்ற ஒரு நபர் பிக் பாஸ்ல அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாரு. அந்த ரெட் கார்டு குடுத்தது வந்து கமல் அவர்கள் தான். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு குடுக்கணும், பிரதீப்க்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து ஃபைட் பண்ணாலும், அவர் ஃபைட் பண்ணி குடுத்து வெளிய அனுப்புனாரு. பிரதீப் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து டைட்டில் வின் பண்ணல அப்படிங்கும்போது மக்கள் கொந்தளிச்சாங்க. டிஆர்பி பிச்சுட்டு போச்சு. அப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப கவனிச்சு பிக் பாஸையும், சோசியல் மீடியாவையும் கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அப்படின்றது மைண்ட்ல எல்லார் மைண்ட்லயும் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஃபிக்ஸ் ஆன முத்துக்குமரன வெளிய ஓட விட்டுருப்பாங்க. சைடுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க. அது வழுக்கி விழுந்திருந்தாருன்னா யோசித்து பாருங்க. போன தடவ அ ஃபைனலுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வழுக்கி விழுந்திருந்தாரு அப்படின்னா, விழுந்தது, ஸ்லோ மோஷன், மியூசிக்கு, யார் பெற்ற மகனோ இதெல்லாம் போட்டு ஒரு ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. டிஆர்பி பிச்சுட்டு போயிருக்கும். ஆனா, முத்துக்குமரன் அப்படி ஓடி போம்போது அப்படி 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 போயிருப்பாப்ல. கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபைனலிஸ்ட் அதாவது இவங்க வெளியவே போக்கூடாது இந்த டைம்ல. இப்ப ஜஸ்ட்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்னா ஃபைனலிஸ்ட் ஆயிருப்பாங்க. முத்துக்குமரனுக்கு ஒரு வலை வச்சாங்க. அதுல முத்துக்குமரன் விழல. அப்ப ஜாக்லின விழ வச்சாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு அது பண்ணவே முடியாது அவங்களால அதுன்னு தெரிஞ்சு ஒரு டாஸ்க்கா ஒரு டைமிங்க குடுத்து அவங்கள அழுது உடைஞ்சாங்க. அப்போ ஃபைனலிஸ்ட்ல கப் அடிக்கக்கூடிய ஒரு நபர வெளிய அனுப்பணும் அப்டின்னா, ஒரு டிஆர்பி கிடைக்குது அப்டின்றது சேனலுக்கு தெரியும். அதனால தான் ஃபைனல்ல இருக்கக்கூடிய விக்ரம் எல்லாரையும் வந்து உடைச்சாங்க. இதுல கானா வினோத்த உடைச்சா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இன்னும் 1 வாரத்துக்குள்ள ஃபைனல். நெறைய பேர் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, வெளிய அனுப்புனா எமோஷனலா அவர் அழுகுறது, அது டிராமா. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் தானே. ஒரு டிஆர்பி கேம் தானே. அதற்காக பண்ணது போல் தோணியது. ஏன்னா இந்த சீசன்ல பிரவீன் அவர்கள அந்த டைம்ல அனுப்பியிருக்க தேவையில்ல. இன்னும் ஒரு சில வாரங்கள் உள்ள இருக்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா பிரவீன் அவர்கள அனுப்புனாங்க. ஏன்னா டிஆர்பிக்கு இன்னும் ஒண்ணு பண்ணி விடலான்னு சொல்லிட்டு. பிரஜின் சாண்ட்ரா இருக்கும்போது கார்ல ஒரு டிராமா பண்ணாங்க. ஏன்னா ஃபேமிலி டாஸ்க் வரையும் இருப்பாங்க 2 பேரும் நினைக்கும்போது, அப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது பிரஜின வெளிய அனுப்புனாங்க. ஏன்னா சண்டை போடும்போது வெளிய அனுப்பல. நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளிய அனுப்புனாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அப்புறம் ரெட் கார்ட் நடந்தது. அதே மாதிரி இப்போ கானா வினோத் அவர்களை அனுப்பியதும் ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். அத வந்து மேபி இப்ப அரோரா பண்ணியிருப்பாங்க. அரோரா தான் இவ்ளோ பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஜெனரலா கன்ஃபெஷன் ரூம்ல உள்ள கூப்ட்டு பேசுற எல்லாத்தையும் நம்மகிட்ட காட்டுறது கிடையாது. ஸோ அக்ரீமெண்ட்லயே வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் பேசுறத பெரிய அளவுல வெளிய சொல்லாதீங்க அப்படின்றது தான் அக்ரீமெண்ட்ல சைன் போட்டதுல ஒரு டெர்ம் வந்து இருக்கும். இப்ப டைரக்ட்டா நீங்க போய் கானா வினோத்த மணி பாக்ஸ் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அரோரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டாஸ்க் மாதிரி குடுத்திருப்பாங்க. "எப்பா நீ டிக்கெட் டூ ஃபினாலே உனக்கு குடுத்துருக்கேன். நீ இங்க இருக்கக்கூடிய நபர்ல ஒரு நபர மணி பாக்ஸ் எடுத்துட்டு போக வைக்க முடியாதா? உனக்கு அந்த திறமை இருக்கான்னு நான் சோதிச்சு பார்க்க கூடாதா பிக் பாஸ்?" அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2, 3 சொல்லுவாங்க. "இன்னைக்கு நீங்க கியூட்டா இருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அரோரா ஹேப்பியா இருக்கீங்க. டிக்கெட் டூ ஃபினாலே போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைக்காலஜிக்கலா இது பண்ணிட்டு, "நீங்க கிளவர்.
சூப்பராக பேசுவீங்க, இப்படி கன்வின்ஸ் பண்ணி யாரையாவது ஒரு ஆளை இந்த பாக்ஸை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதையும் கூட செய்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் பிக் பாஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நாள் விக்ரம் வந்து நான் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன்லாம் சொன்னாப்ல. ஏன்னா முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சொன்னாப்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரே கேமரா முன்னாடி வந்து மக்களுக்காக நான் இருக்கணும், நான் அன்றைக்கி அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லியிருப்பார். இன் பிட்வீனில் மேபி என்ன நடந்திருக்கலாம்னா பிக் பாஸ் வந்து அன்றைக்கி சொன்ன ஒரு ஹாஃப் டே கழித்து கூப்பிட்டுருப்பாரு ஜென்ரலாக. என்ன விக்ரம் டல்லாக இருக்கீங்க, இவ்வளோ நாளில் நான் உங்களை இவ்வளோ டல்லாக பார்த்ததில்ல, எத்தனையோ மக்களை உங்கள் முன்னாடி சிரிக்க வச்சுருக்கீங்க, இப்போ எத்தனையோ மக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது மோட்டிவேட் பண்ணியிருப்பார் இன்டெரக்டாக. அவரோட மைண்ட் செட்டை டக்குன்னு மாற்றிருப்பார். ஏன்னா சின்ன வார்த்தை போதும்ல மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு. இன்டெரக்டாக நீங்கள் மணி பாக்ஸை எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பட் விக்ரம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா, கானா வினோத் எடுக்கணும்னு நினச்சா இப்படி ஒரு மைண்ட் கேம் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் கானா வினோத் வந்து பணப்பெட்டியோட வெளியே போயிட்டாரு அப்படின்றது சோசியல் மீடியாவில் வியாழக்கிழமையே வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது அப்படியே வந்து ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு இமோஷனல் ஷோ, ஒரு மைண்ட் கேம் ஷோ அப்படின்றத தாண்டி அதை சுற்றி நடக்கக்கூடிய ஹைப் அப்படின்றதும் அந்த ஷோவுடைய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது வியாழக்கிழமையே வந்து கானா வினோத் பணப்பெட்டியோட போறாருன்றது சோசியல் மீடியாவில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகியிருந்தாலும் அவங்க மனைவிக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபே வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க ஆனால் எனக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க டீம் அப்படின்னா, கானா வினோத் வியாழக்கிழமையே ஷூட்டு லைவ் முடிஞ்சிருக்கும், அதை தான் வந்து வெள்ளிக்கிழமை போடுவாங்க. லைவ் ஃபுல்லாக வர்றதை வெள்ளிக்கிழமை கட் பண்ணி 1 ஹவராக வந்து முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது வியாழக்கிழமை கானா வினோத்தினுடைய ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரை வந்து ஃபுல்லாக அதாவது ஒரு இனோவா வச்சுருப்பாங்க பிக் பாஸில். அந்த இனோவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே யார் இருக்கானே தெரியாத மாதிரி இருக்கும். அது பிக் பாஸ் செட்டிலேருந்து அது எங்கே வரையும் போகும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அந்த இவிபி செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேயே உள்ளேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. பிக் பாஸ் செட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள், அப்புறம் பெரிய பெரிய பாஸஸ், பிக் பாஸில் பெரிய பாஸ், விஜய் டிவியில் பெரிய பாஸ்லாம் தங்குற மாதிரி ஒரு சின்ன அமைப்பும் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தான் கானா வினோத் அவர்கள் அவங்க ஒய்ஃப்டே வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி நடைமுறை தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட பேசியிருந்தேன். எனக்கு பர்சனலாக வந்து இவர் ஃபைனலிஸ்டாக நிற்க வேண்டிய ஒரு மனுஷன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். ஏன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்டு தான் வந்து படித்த ஒரு நபர். ஏன்னா 13 வயசுல அப்பா தவறி போகும்போது 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காக வேலைக்கு போனார் நார்த் இந்தியாவில். அங்கே நார்த் இந்தியாவில் போன வேலை செட் ஆகலை. அப்புறம் வந்து இங்கே டைல்ஸ் ஓட்டுறதுலேருந்து நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு 20 வயசில் பாட்டு கற்றுக்கணும்னு தோணி பாட்டு கற்றுக்கிற கிளாஸ்க்கு போகும்போது உனக்கெல்லாம் பாட்டு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் இவரே வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு பல இடங்களில் ஓடி ஆடி திரிஞ்சு ஒரு 36 வயசுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1லேருந்து மானாட மயிலாட இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடி பிக் பாஸ் 1 கொண்டாட்டத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா கொண்டாட்டத்துக்கும் அவர் தான் வந்து லிரிக்ஸ் பாட்டெல்லாம் எழுதியிருப்பார். நீங்கள் விஜய் டிவியில் போய் பாப்புலர்னு தேடி பாருங்க, அதில் வந்து ராஜுபாய் உடைய ஒரு கொண்டாட்டம் இருக்கும், பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கும். அது 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அதாவது கானா வினோத் எழுதிய லிரிக்ஸ் எழுதிய பாட்டு பாடிய அந்த பாட்டு செம ஃபன்னாக இருக்கும். அது போய் பாருங்க, அது 50 மில்லியன் போயிருக்கும். அதாவது 5 கோடி வியூஸ் போன அந்த பாட்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். அப்போ விஜய் டிவிக்கு 5 கோடி கானா வினோத் வந்து கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் கஷ்டப்பட்டு 13 வயசுலேருந்து ஸ்ட்ரகிள் 9 வருஷம் பிக் பாஸில் போராட்டம், அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கே வர முடிஞ்சிருக்கு. வந்த ஒரு நபர் இன்னைக்கு 18 லட்சம் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டைட்டில் மணி வின் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ பிக் பாஸ் டீமை பொறுத்த வரைக்கும், விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டு டேர்னு அதை தான் ரொம்ப விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைனலில் எதுவுமே கொடுக்காம அனுப்புனதுக்கு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு. இருந்தாலும் அவர் வெளியே வந்து இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அடைவார் அப்படின்றதுல எனக்கு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் மீறி ஜெயிப்பான். எல்லா இருக்கிறவன் ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, போராடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெரிய வெற்றியாளர். நிச்சயமாக கானா வினோத் நீங்கள் 18 லட்சத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 50 லட்சம் மனங்களை சம்பாதிச்சிருக்கீங்க, இதயங்களை வென்றிருக்கீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா வீரனை வா.
வீரமாய் வா, உன்னை வென்று